இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்தது. இன்றைக்கி தான் எடிட் பண்ணி ஷேர் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த வீடியோவில் நான் ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி துளசி கார்த்திகா சிஸ்டர் ரீசெண்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் நியூ சப்ஸ்கிரைபர், ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறேன். எனக்கு உங்கள் வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் பேசுகிறது ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உங்களோட கமெண்ட் பார்க்கும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிக்கிதாங்கிற சிஸ்டர் ஹாய் என்னோடய பேர் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. நிக்கிதா உங்கள் நேம் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஜெஸ்ஸிங்கிற சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு நான் மினிமலிஸ்ட் யூஸ் பண்ணுங்க, பட் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்கின் அலர்ஜி ஆனதுலேருந்து நான் செட்டப்பலோட மாய்ஸ்சரைசரும் செட்டப்பலோட சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். மற்ற எதுவுமே இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணலை. இப்போ கூட பார்த்திங்கன்னா கிளென்சிங் மில்க் இருந்துச்சு, அதை வச்சு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முல்தானி முட்டி ஃபேஸ் பேக் தான் போடுறேன். ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா குளிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும். ஃபேஸே நல்லா ஒரு பிரைட்டாக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு சொல்லுங்கள். அப்புறம் குட் நியூஸ் என்னென்னு சொல்லிடலாமா? குட் நியூஸ் என்னென்னா, நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சுங்க. எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அது உங்களோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மானிட்டேஷன் ஜேர்னியில் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, அக்கா உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, கொஞ்ச நாளாக உங்கள் வீடியோஸ்க்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன், உங்கள் வீடியோ சிம்பிளாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணுறீங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சப்போர்ட் இல்லாமல் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்திருக்கவே முடியாது. அதனால் இந்த உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆனதில் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெள்ளை மாவு, அதாவது அரிசி மாவு, கொஞ்சமாக ராகி வறுத்து மாவு எடுப்பேன். இன்றைக்கி அப்படிலாம் ஒன்றுமே பண்ணல. போடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, கொஞ்சமாக தானே பண்ணுறோம், எப்படி வருதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உப்பு போட்டு பரட்டி விட்டுட்டு தண்ணி போட்டு அதை நல்லா புட்டு மாவு பாதத்துக்கு இது பண்ணிக்கணுங்க. அப்புறம் இந்த லாஸ்ட் டைம் பூக்கடை எடிட் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, கிளாத்தில் ஒட்டுமே வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு மெத்தட் பண்ணியிருந்தேன். அதை கூட சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். அதனால இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, நல்லா இட்லி பிளேட் எடுத்து அந்த தேங்காய் தொட்டியில் வச்சு பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அதை வச்சு நான் என்ன பண்ணேன்னா, கிண்ணத்தில் தேங்காய் பூ போட்டு மேலே புட்டு மாவு போட்டு நல்லா அப்படியே ஒரு ஷேப்புக்கு கொண்டு அதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஷேப்பாக இருந்துச்சு. இதனால் பார்த்திங்கன்னா புட்டு வேஸ்ட் ஆகிறது கம்மியாச்சுன்னே சொல்லலாம். இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பூக்கடை எடிட் சிஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இன்னும் புட்டு மேக்கர் வாங்கிட்டேன்னா இந்த மாதிரி இல்லை, புட்டு மேக்கரில் பண்ணுறது இன்னும் ஈஸியாக தான் பண்ணுவேன். பட் இப்போ புட்டு மேக்கர் வாங்குற வரைக்கும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆசிற்கு வெளியே வேடிக்கை பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்குங்க. பட் பால்கனியில் கிரில் ஒர்க்லாம் பண்ணல. அதனால் என்னென்னா ஸ்லிப்பாகி விழுந்துட்டான்னா கீழே சட்டுன்னு விழுந்துருவான்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கும்போது தான் அவனை விடுறது. ஸோ வெயிலெல்லாம் கொஞ்சம் இல்லாத டைமில் கொஞ்சம் நேரம் இப்படி உட்காந்துருக்கிறது, புட்டையும் வேக வச்சுட்டு அது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், அப்படியே உட்காந்துருக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் ஓடுவான் கண்ட்ரோலே இல்லாமல். அதுக்கப்புறம் வாடா அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் உட்காந்துக்குவான். உட்கார வச்சுட்டு அவனுக்கு தலையை நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்தா பிடிக்கும். எப்போவுமே டாக்ஸ் கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது டாக்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்குமாம்மா. எனக்கு ஒரு புரியவே இல்லை. நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு டாக் வாங்கி வளர்க்குறோம், அப்புறம் அந்த டாகை ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுல நம்ம பெரும்பாலுமான நேரத்தை செலவு பண்ணுறோம் இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பெட்ஸ் எப்படி அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஆனந்தின்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுக்கு பெட்ஸ் வர வீடியோலேயே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. கேட்பாங்க, இந்த மாதிரி பெட்ஸோட விலாக் நிறைய போடுங்க, வீடியோஸ் நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது கரெக்ட் தானே? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த புட்டை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய ஹாஸ்டல் ஞாபகம் தான் வந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் ஹாஸ்டலில் சாப்பிட மாட்டேன். ஆனால் ஹாஸ்டலில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புட்டு, இடியாப்பம், கடலைக்கறி, வெஜிடபிள் குருமா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸு இல்லைனா பாயில்டு எக் கிட்டில் நானே பாயில் பண்ணி ரூம்லேயே சாப்பிட்டுப்பேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஹாஸ்டலில் எடுக்க மாட்டேன். சானியை எங்கே காணோன்னு பார்ப்பீங்க, சானியை நல்லா தூங்கிட்டுருக்காங்க. அவளுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டதுனால சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்பா. கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது கம்மியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆசிர் அப்படி இல்லை, எப்போவும் நம்ம கூடயே தான் இருப்பான், பிரியவே மாட்டான். அவள் அப்படி இல்லை, கொஞ்சம் அவளுக்கு ரெஸ்ட் தேவை. ரெஸ்ட் எடுத்தால் தான் அவள் ஹெல்த்தும் நல்லா இருக்குங்கிறதுனால நாங்களும் அவள் நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டுருவோம். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா நைட் டைம்ஸ் வெளியே உட்காந்துட்டு அப்படியே அந்த காற்று, அந்த கிளைமேட் இதெல்லாம் என்ஜாய் பண்ணும்போது மைண்டுக்கு ரொம்ப நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்குங்க. இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க டைமில் ஃபோன் பார்க்காம நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த பைபிளில் இருக்கிற இன்சிடெண்ட்டு, ஸ்டோரிஸ் இதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அப்படியே
என்ன நானே கனெக்ட் பண்ணிகிட்ருப்பேன். இதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. நீங்கள் இந்த மாதிரி உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.